வருமா விஜய் வந்து ஒரு நடிகர், நல்ல நடிகர். சின்ன குழந்தையிலேருந்து நடிகராக இருக்கார். அவர் வந்து அவருக்கு ஆர்வம்னா நாம் ஏன் தமிழ்நாடை கேப்சர் பண்ணக்கூடாது, நம்மளும் ஏன் முதலமைச்சராக வரக்கூடாது, ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் நேச்சராக இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாம் மக்களுடைய என்ன நினைக்கிறப்ப நானே என்ன சொல்லுவேன், நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறேன் விஜயை. அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்ல கொள்கைகளை பரப்பி அப்படி எடுத்து வந்தால், இவர் திடீர்னு வந்தோடனே அதெல்லாம் மக்களிடத்துல இளைஞர்களும் விரும்புவாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் முதியோர்கள் அவ்வளோவா விரும்புறதில்ல. ஏன்னாக்கா அந்த மெர்ச்சுவாலிட்டி இல்லை. இப்போ அது பக்கத்தில் உள்ள நீங்கள் பேசிக்கிருந்தீங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த மெர்ச்சுவாலிட்டி இல்லை. ஏன்னா விஜயகாந்த் மாதிரிலாம் வர முடியாது, எம்ஜிஆர் மாதிரிலாம் வர முடியாது. அவங்களுடைய கொள்கை வேறு, அவங்களுடைய எய்ம் வேறு. அதே மாதிரி விஜய் வந்து அந்தளவுக்கு வர்றதுக்கு கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் சார். நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து நமக்கு பிடிச்சவங்க இவங்க இதை பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒரு இடத்துல தந்திருப்பாங்க. நிறைய மாசு இருக்குல்ல இல்லை, ஆனால் ஓட்டு போடுவாங்கன்னு அவ்வளோ மாசு வந்து அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அது எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். அது அவருக்கு மேலே பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, நிறைய ஆள் இருக்காங்க. அதனால் நான் அவர் என்ன சொல்கிறேன்னா, அவர் நிற்கட்டும், வந்தால் தான் ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிச்சா தோற்று வந்தால் தான் அடுத்ததுக்கு பண்ண முடியும். இப்போ இறந்தவங்களுடைய வீடுகளுக்கு போய் விஜய் பார்க்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? இல்லையே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவர்னால தான் ஆனான்றது, அதனால தான் இறந்தாருன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அது நிறைய பேசுகிறாங்க, அது யாருக்கு தெரியும் தெரியாது. அவரால் தான் அவர் விஜயை பார்க்கணுமா எல்லாரும் ஆர்வம் தான் வருவாங்க, பார்ப்பாங்க. அதுக்காக அவர் வந்து அந்த டயத்தில் ஏதோ ஆம்புலன்ஸ் போனதுனால தலைன்னு விழுந்துருச்சுன்னு நேற்றுக்குள்ளே பார்த்தேன். ஒரு நேற்றுக்குள்ளே பார்த்தேன், யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அந்த டயத்தில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, எல்லோரும் படப்படன்னு போய் அந்த பக்கம் விழுந்துட்டாங்க அப்படின்னு. அதனால் விஜய்னால தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஆம்புலன்ஸ் யாரும் கூப்பிடல, அது எப்படி வந்ததுன்னா நிறைய கேள்வியெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க அவங்கள சொல்ல, அவங்க இவங்கள சொல்ல, இந்த மாதிரி மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் ஜஸ்டிஃபைட் பண்ண முடியாது யாருனால, விஜய்னாலையா இல்லை வேறு கட்சிக்காரங்களாலையான்னு. அதனால் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு, அவ்வளோதான். அவருக்கு அவர் வரட்டும், வர்றதை பற்றி இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிச்சு தோற்று இருந்தால் தான் மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரியும். அதனால் அவர் வர்றதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள்லாம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சவங்க. நாங்கள் கடைசி ஃபைனலாக என்ன செய்யணும்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை சொல்ல விரும்பலை.